சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பாஸ். ஸோ 9th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் வரப்போ நிறைய பேர் அப்லோட் பண்ணுன்னு கேட்டதீங்க. அதுக்கோசம் முன்கூட்டி அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ரெண்டே விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணவங்க ஓகே, கிளிக் பண்ணவங்க கிளிக் பண்ணிட்டு ஆளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ பண்ணாதவங்க கூட இப்போ திரும்பி பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோப்பா. ஸோ 1 மார்க் பாருங்கள். சேம் 10th படம் தான் உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக படிங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். புக் பேக் ஃபஸ்ட்டு நீங்கள் தரவு பண்ணாலே போதும். மேக்ஸிமம் ஆஃப் த மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த பிடிஎஃப் லிங்க்லாம் உங்களுக்கு அனுப்பப்படும். ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல கோசம் லீக் ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே அதில் தான் அனுப்பப்படும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பாருங்கள். தோரண விதியும் தோமார் கோட்டையும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? எண்ணுமை. தீராயிடுமை தருவது எது? ஆறாமை அயப்படுத்தல். திணை பால் என ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விதிகள் இல்லாத திராவிட மொழி எது? மலையாளம். ஸோ இது மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 5 6 7 8 9 10 11 பார்த்துட்டிங்களா? ஸோ 12 பாருங்கள், 11 பாருங்கள். ஒன்று பாடல் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நீங்கள் இந்த 3க்கு ஆன்சர், அந்த 4க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 13 14 15. ஸோ 12 13 14 15 இந்த 4க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடலே ஆன்சர் இருக்கும். அதை எடுத்ததுனா போதும் உங்களுக்கு மார்க் கரெக்டாக அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பகுதி 2 18 மார்க்கு, 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? விடை கேட்ட வினா அமைக்க. ஸோ 16 அது உங்களுக்கு 16 வந்து அது. அப்போ 17 18 19 20 21 இதெல்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 21 கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கோர்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? என்ன தானம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. 2 மார்க் கம்பல்சரியில் உங்களுக்கு திருக்குறள் கேட்பாங்க. 3 மார்க் கம்பல்சரியில் உங்களுக்கு மனப்பாட பகுதி கேட்பாங்க. ஓகேவா? அது இது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. அடுத்து பாருங்கள், இலக்கணம் 2 மார்க்ஸ் பாருங்கள். இதில் இலக்கணம் 2 மார்க்ஸ் இது 5 எழுதணும். ஓகேவா? மொத்தம் 7 கொடுத்துருப்பாங்க. ஏதோ 5 எழுதுனா போதும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், 3 மார்க் கொஸ்டின்ஸு. இதில் தான் உங்களுக்கு ஒரே பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இது உங்களுக்கு 3 மார்க் 2 மார்க்லேயும் வரும், அதே மாதிரி 5 மார்க்லேயும் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அது எடுத்துறதுனா போதும். ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு, மொத்தம் 3 இதுக்கு 3 மார்க்கு முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பாருங்கள், மீதி 2 இதை 1 எழுதிக்கலாம். 31 31 2 1 எழுதிக்கோங்க. அடுத்த 3 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதி இருக்கும். ஓகேவா? ஸோ 34 பாருங்கள், 2 கொடுத்துருவாங்க, 2 ஏதோ 1 எழுதணும் கம்பல்சரி. அது இல்லாமல் மீதி 2ல் ஏதோ 1 எழுதணும். ஓகேவா? எனி 1 சிம்பிளாக எழுதிடலாம் நீங்கள். அடுத்த 3 மார்க்கில் உங்களுக்கு இதுக்கு அணி கேட்பாங்கப்பா. அணி ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். அதே மாதிரி அழகீட்டு வாய்ப்பாடு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹோட்டல் எக்ஸாம் எழுதுறதுனால அழகீட்டு வாய்ப்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் பப்ளிக்கில் நீங்கள் எழுத போகிற ஆனுவல் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பகுதி 4 பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 38ல் 2 ஏதோ 1 எழுதணும். அதே மாதிரி 39லையும் 2 ஏதோ 1 எழுதணும். ஓகேவா? தெளிவாக படித்து பார்த்து எழுதுங்க. நீங்கள் படிச்சிருந்து வந்திருக்கா, நீங்கள் எதெல்லாம் நீ இன்னும் நீங்கள் படிச்சது வரீங்கன்னா நீங்கள் என்ன எவ்வளோ கவர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இதை பார்த்தா. ஸோ இது ரொம்ப ஈஸி. இது பிக்சரில் என்ன தெரியுதுன்னு சொல்லி நீங்களே எழுதினா போதும். ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு இதை கொண்டு போயிட்டுருக்கு. அது என்ன இருக்காது, சாப்பாடாக இருக்கலாம், ஏதோ ஒரு திண்டமாக இருக்கலாம். ஸோ கரெக்டாக என்ன தெரியுதோ 5 பாயிண்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள அஞ்சல் அலுவலக பணம் பெறும் படிவத்தை நிரப்புக. படிவம் ரொம்ப ஈஸி. படிவம் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி எழுதிடலாம். அதே மாதிரி மொழிபெயர்ப்பும் ஈஸி தான். கம்பேரிட்டிவ் மற்றதுக்கு ஈஸி தான், எழுதிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. எல்லாமே எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? 2 1 எழுதுனா போதும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? 43 44 45. ஸோ இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நல்லபடியாக படிங்க. விஷயத்தை வரி ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் 10th வரை போகிறீங்க, நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.